ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 30 முட்டையை வச்சு ஒரு சூப்பரான முட்டை கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 முட்டையை நம்ம இன்றைக்கி சூப்பராக வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை உடையாமல் வேகிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இத்தனை நாளாக விறகடுப்பில் செஞ்சோம். இன்றைக்கி நம்ம சேனலுக்காக நாங்கள் புது அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எப்படி எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது அடுப்பு. முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையெல்லாம் அழகாக வெந்து வந்துருச்சு. எப்படி உடையாமல் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். முட்டையை உரித்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க 30 முட்டையும் உரித்து எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையெல்லாம் இப்போ நம்ம உரித்து எடுத்துக்கிட்டோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையில் தரணும். இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு 30 முட்டை எடுத்துக்கிறோம். 1 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தக்காளி 1/2 கிலோ எடுத்து நல்லா நாங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இந்த எடுத்துருக்குறோம். 6 பச்சை மிளகாய் 4 கீரை எடுத்துருக்குறோம். கொஞ்சோண்டு சோம்பு, அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்டி நல்லா காயட்டும். 300 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டை கிராம்பெலாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை நல்லா பொடிஞ்சு வந்துட்டுருக்கு. சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை 2 கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பச்சை மிளகா ஒரு 50 கிராம் கட் பண்ணி வச்சுக்கோல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் அப்படியே பொன் நிறமாக செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையில குறைஞ்சிச்சு, 10 முட்டையில 1 முட்டை குறைஞ்சிச்சு. ஆல்ரெடி உள்ள போயிருச்சு. 2வது முட்டை உள்ள போய்கிட்டு இருக்குது. சரி, பரவாயில்ல, விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பங்குல 2 முட்டை குறையுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ என் பங்குல குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போகிற வேகத்தை. வெங்காயம் பாதி ஸ்டேஜ் வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப டயர்டாகிட்டீங்க, கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போய் எல்லாம் எண்ணெய் மிதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அப்படியே எண்ணெய் மிதங்கி வருது. தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ மஞ்சள்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா கம்மன்னு வாசம் வரணும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மசாலாவோட கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா முட்டை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மசாலா கூட அப்படியே முட்டை மிக்ஸ் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டை கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அப்படியே நல்லா 2 பெரட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மேலாக்கில் மல்லி இலை தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.